எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தனது அமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். நிலக்கரி விநியோகம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவை நியமிக்க எடுத்த தீர்மானத்தையும் 2009 ஆண்டு முதல் மேற்கொள்ளப்பட்ட நிலக்கரி இறக்குமதிகள் குறித்து முறையான விசாரணையை முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி செயலாளர் ஊடாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்தமையையும் நான் பெரிதும் பாராட்டுகிறேன். இதன் மூலம் ஊழலுக்கு எதிராகவும் மக்கள் ஆணையை நிறைவேற்றுவதிலும் உங்களுக்கு இருக்கும் துணிச்சலான உறுதிப்பாட்டை இது வெளிப்படுத்துகிறது. எவ்வாறாயினும் இனிவரும் காலங்களில் மேற்கொள்ளப்படவுள்ள விசாரணைகள் நடவடிக்கைகள் மிகவும் சுதந்திரமாகவும் எந்த ஒரு பக்க சார்பின்றி முன்னெடுக்கப்பட வேண்டும் என நான் நம்புகிறேன். இந்த விசாரணைகள் இடம்பெறும் காலப்பகுதியில் நான் இப்பதவியில் நீடிப்பது அதற்கு ஒரு தடையாக அமையக்கூடும் என்ற நிலைப்பாட்டில் 17/4/2026 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிசக்தி அமைச்சு பதவியில் இருந்து விலக தீர்மானித்திருக்கிறேன். இந்த விசாரணை நிறைவடைந்து உண்மை மக்களுக்கு தெளிவுபடுத்தும் வரை நான் இந்த தீர்மானத்தில் உறுதியாக இருப்பேன். அத்துடன் இந்த விசாரணைகளின் மூலம் கிடைக்கப்பெறும் எந்த ஒரு முடிவையும் நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வேன். தூய்மையான அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதற்காக நீங்களும் அரசாங்கமும் முன்னெடுத்துச் செல்லும் இந்த வேலை திட்டங்களுக்கு எனது ஆதரவு எப்போதும் இருக்கும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சேலம் மாவட்டத்தில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். இந்த கூட்டத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் உள்ளிட்டோர் ஒரே மேடையில் பிரசாரம் செய்தனர். முன்னதாக பிரசார மேடைக்கு செல்லும் வழியில் மு.க. ஸ்டாலின், பிரேமலதா விஜயகாந்த், கமல்ஹாசன் ஆகியோர் பேரணியாக சென்று தொடர்ந்தும் பொதுக்கூட்ட மேடையில் பிரேமலதா விஜயகாந்த் பேசினார். அப்பொழுது அவர் பேசியதாவது: பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் என கேப்டன் விஜயகாந்த் கூறுவார். இன்றுதான் நான் மு.க. ஸ்டாலினுடன் முதல் முறையாக பேரணியில் நடந்து சென்றேன். அவர் தினமும் நடைபயிற்சி செய்வார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்று அவருடன் நடந்து சென்ற போதுதான் அவர் அரசியலில் இவ்வளவு சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு காரணம் அவர் மேற்கொள்ளும் நடைபயிற்சியும் உடற்பயிற்சியும் தான் என்பதை புரிந்து கொண்டேன். நாங்கள் நடந்து செல்லும் பொழுது அந்த கூட்டத்தில் நான் மட்டும்தான் ஒரே ஒரு பெண்ணாக அங்கே இருந்தேன். மற்ற அனைவரும் ஆண்கள் தான். அவ்வாறு இருக்கையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒவ்வொரு நிமிடமும் திரும்பி பார்த்து எனது பாதுகாப்பை உறுதி செய்து கொண்டே இருந்தார். அப்பொழுது நான் முடிவு செய்துவிட்டேன், மு.க. ஸ்டாலின் தான் பெண் இனத்தின் பாதுகாவலர், பெண் இனத்தை உயர்த்த போகும் மிகச் சிறந்த தலைமகன். அவர் எனக்கு கொடுத்த மரியாதையை ஒட்டுமொத்த பெண் இனத்திற்கும் கொடுத்த மரியாதையாக நான் பார்க்கிறேன். தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் முதலமைச்சர் ஸ்டாலின் மேல் இருக்கிறது. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்தில் நான் சொல்கிறேன். எங்கே பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கிறது. இதை தவிர வேறு என்ன சொல்ல முடியும்? இந்த ஆட்சியின் மேல் வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. ஒரு சகோதரியாக இன்றைக்கு இந்த கூட்டணியிலேயே அண்ணனுக்கு வலதுகரமாக இணைந்திருக்கிறேன். எங்காவது ஒரு பெண்ணுக்கு ஏதாவது என்றால் நான் அண்ணனிடம் உரிமையாக பேசுவேன். எல்லா இடத்திலும் சிசிடிவியும் பெண்களுக்கான உரிமையும் பாதுகாப்பும் நிச்சயமாக அண்ணன் முதலமைச்சர் ஸ்டாலின் உருவாக்குவார் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்துக்கும் இடம் இருக்க போவதில்லை.